ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, மறக்காம என்ன மன்னிச்சிடுங்க. அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். போன பார்ட் நம்ம எதிர பார்த்தோம். கல்லா இருந்த பிருந்தா வெளியே வந்துட்டா. அடுத்து இப்போ என்ன நடக்க போகுது வாங்க பார்க்கலாம். இவ கல்லா இருந்து வெளியே வந்த உடனே அரண்மனையை பயங்கரமா நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்த மகாராஜா, குல்தீப், அப்புறமா ராஜ்குரு 3 பேரும் இவளுங்க வேலையாக தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. நைஸா பேசிக்கிட்டே இருந்து குல்தீப்பும் ராஜ்குருவும் அந்த இடத்த விட்டு பாதாள அறைக்கு போறாங்க. ராஜ்குரு போறாரு, ஓகே. ஆனா குல்தீப் ஏன் போகணும்? அங்கதாங்க வைக்கிறாங்க ஒரு ட்விஸ்ட். இத்தனை வருஷமா எதை மறக்கணும்னு நினைச்சனும் அந்த இடத்துக்கே திரும்பி வரேன்னு வேதனைப்படுறாரு. ராஜ்குருவும் சீக்கிரமா இது சரியாயிடும்னு சொல்றாரு. கடைசியா பாதாள அறையும் திறந்துடுறாங்க. ஆனா அந்த அறைக்குள்ள யாருமே இல்ல. குல்தீப்புக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. பின்னாடி இருந்து ஒரே அடி பயபல தாவி போய் ஒரு பொண்ணோட காலில் விழுறான். யாருன்னு பார்த்தா பிருந்தா. அது மட்டும் இல்லைங்க, என் புருஷனை நான் இந்த அளவுக்கு வர வைக்கலன்னா எப்படின்னு சொல்றா. கொய்யால வைக்கிறாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு, நம்பவே முடியல. குல்தீப்போட மனைவி பிருந்தாவா? என்னடா இது? இதே சமயத்துல அந்த பொண்ணு, நான் உங்களை உயிரோட விட்டுடுறேன், தயவு செஞ்சு என்னோட பொண்ணை என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க. உடனே ராஜகுருவும் அது கனவுல கூட நடக்காது, ஏன்னா பிறந்த அடுத்த நிமிஷமே உன்னோட குழந்தைய கதையை முடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு அதை நம்பல. இருந்தாலும் குல்தீப்பே ஆமான்னு சொன்னதும் அவ ஒரு கத்துறா பாருங்க. அரண்மனையே ஒரு ஆட்டம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. இது மட்டும் இல்லாம அவ என் குழந்தைய என்கிட்ட பறிச்சவங்களை விடமாட்டேன்னு சொல்லி அவங்கள 2 பேரையுமே தாக்க ஆரம்பிக்கிறா. எப்படியோ குல்தீப் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. இதே சமயத்துல அரண்மனையை பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் கஷ்டப்பட்டு அவரோட ஃப்ரெண்டோட திங்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு அரண்மனைக்குள்ளே நுழைஞ்சிடுறா. நம்ம ஹீரோ ஊர்ல இருந்து வந்ததுனால அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு விலை வந்து கிஃப்ட்டை கொடுக்குறாரு. நம்ம ஹீரோயின் எப்படியோ உள்ள வந்ததை பார்த்த ஒரு காவலாளி அவங்கள துரத்திக்கிட்டு வரான். பதறத்துல இவங்க அந்த கிஃப்டையே உடைச்சிடுறாங்க. எல்லா பேரும் திரும்பி பார்க்கும்போது பக்கத்துல இருந்த பூந்தொட்டியும் உடைச்சிடுறாங்க. எல்லாருமே சுத்து போட்டு நீ முதல்ல யாருன்னு கேட்குறாங்க. அதே சமயத்துல பிருந்தா ஒரு சபதம் எடுக்கிறா. என் குழந்தை என்கிட்ட பறிச்சுங்கள, இந்த அரண்மனையில ஒருத்தன் கூட உயிரோட இருக்க மாட்டான். நான் கிண்ணி சொல்றேன், நான் கொடுக்குற தண்டையில எவனும் தப்பிக்க முடியாதுன்னு சபதமே எடுக்கிறா. இவ என்னென்னலாம் செய்ய போறா, இவளுடைய சக்தியை வச்சு இந்த அரண்மனையை என்னெல்லாம் ஆட்டி படைக்க போறான்னு நீங்களே பாருங்க. நன்றி.